வெல்கம் டு கல்பனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்பனாஸ் கிச்சனில் ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அது என்னென்னா பெப்பர் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். இது ஒரு செமி சாலிடான கிரேவிங்க. இது ட்ரை கிடையாது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்க என்னென்னா நம்ம பார்க்கலாங்க. நான் சிக்கன் 1 kg எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வாஷ் பண்ணும்போது நல்லா அந்த மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் 3, 2 தக்காளி, கொஞ்சமாக கறி லீஃப், இது கரம் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இது கொஞ்சமாக இஞ்சியும் ஒரு 8 பல்லு பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது காரத்துக்கு இந்த மிளகு தாங்க. ஸோ நம்ம மிளகு நிறைய சேர்த்துருக்கோம். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் மிளகு நான் எடுத்திருக்கேன். நான் இது கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட்டு ஆஸ் பர் டேஸ்ட்டுக்குங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த வெங்காயம் தக்காளி நம்ம கட் பண்ண அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தோங்க. வெங்காய தக்காளி நான் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நாம் கிரைண்ட் பண்ணி போகிறோங்க. வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு இந்த வெங்காய தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி சாமானெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை மட்டும் போடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா சாமானும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி மட்டும் நம்ம சேர்த்திக்கலாங்க. நம்ம அதில் ஆட் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணல. ஸோ நான் இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது 1/2 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்பூனில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹையில் வைக்கணுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அது நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சுட்டு மேலே வர முடியும் நாம் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாலாம் நம்ம போட்டு கிரேவியில் போட்டு எண்ணெயில் தாளிச்சு விட்டோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சிட்டு மேலே வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் சிக்கன் ஆட் பண்ணலாங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி ட்ரையாக வச்சுருங்க. சிக்கன் நம்ம ஆட் பண்ணலாம். சிக்கன் ஆட் பண்ண அப்புறம் இதை ஒரு 3 விசில் நம்ம விட போகிறோங்க. 3 விசில் விட்ட அப்புறம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. எதுக்காக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, இந்த சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடுங்க. ஸோ நம்ம 3 விசில் விட போகிறோம். 3 விசில் விட்டப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், 3-4 விசில் விட்டப்புறம் பாருங்கள், நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிள் இருக்கட்டுங்க. நம்ம தண்ணியே விடலை. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இதை ஹையில் வச்சு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திக்காக கிரேவி உங்களுக்கு வந்துடுங்க. இது சப்பாத்தியோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. இது 3 to 4 மெம்பர்ஸ் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்னிஷிங்காக இந்த கொத்தமல்லி தழை போடுறோங்க. எம்மியான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இந்த மாதிரி கிரேவி மாதிரி வருங்க. நீங்கள் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.